அது மட்டும் இல்லை, இந்த நன்னாரியை நல்லா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு பச்சை கற்பூரம், அக்தரு, புனுகு, கோரோசனை, அரகஜா கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சு நீங்கள் குளிக்கும்போது கூட உங்கள் முகத்தில் கூட லைட்டாக கொஞ்சம் தேய்ச்சிட்டு டெய்லி குளிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகவசியம் ஏற்படும். எப்படி ஒரு சினிமா நடிகர்கள்லாம் பார்த்தோன்னா நம்ம கூட்டம் போய் கூடுதோ அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுத்து எல்லா மக்களும் போய் பார்க்குறாங்களா, அந்த மாதிரி இது இந்த நன்னாரி கலந்த கலவையை நீங்கள் பயன்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து உங்களை வந்து பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி 1000 பேர் இருந்தாலும் உங்களை பற்றிய சிந்தனை அவங்களுக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் ஜனவசியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பயன்படுத்தலாம். இல்லை சிறு தொழில் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, இல்லை மளிகை கடை வச்சுருக்கவங்க, அந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த நன்னாரி கலவையை நீங்கள் முகத்தில் பூசிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். திருப்பி திருப்பி உங்கள்கிட்டே வந்து எல்லாமே செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த உலகமே உங்களை விரும்பும். அந்த அளவுக்கு ஒரு திருலோக வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த நன்னாரி செடி.